கமிங் ஜூலை அண்ட் இயர்லி ஆகஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற ஐபிஓட லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, மெயினா ஷேர் ஹோல்டர் ரிசர்வேஷனும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர் கோட்டை எந்த கம்பெனிஸ்ல இருக்குன்னா, இந்த ஹீரோ ஃபின்கார்ப். இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கீ பிளேயரா இருக்காங்க இந்த என்பிஎஃப்சி செக்டார்ல. இவங்களோட பேரண்ட் கம்பெனி ஹீரோ மோட்டார் கார்ப். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர். இவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ல இருக்காங்க. இவங்களோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, பிரிகேட் குரூப். ஸோ இந்த பிரிகேட் அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் ஸ்டாக் அட்லீஸ்ட் 1 வாங்கி வச்சுட்டீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்ல இருந்து நம்ம ஷேர் ஹோல்டர் கோட்டாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லார்ஜஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெபாசிட்டரி. அரௌண்ட் 3000 கோடி வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களும் இந்த ஜூலை மந்த் வந்து ஐபிஓல இஷ்யூ பண்ணலான்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிகஸ்ட் ஐபிஓ எஸ்எம்பிபி லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க மூலமா 4000 கோடி வரை ஐபிஓல இஷ்யூ பண்ணலான்னு இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூட குரூப் கம்பெனி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இவங்களும் 4000 கோடி மதிப்பிலான ஐபிஓல இஷ்யூ பண்ணலான்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஐபிஓ ஆகஸ்ட் மிட் எண்ட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாடா கேபிட்டல் இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி ஃபோக்கஸ் பண்ணது. இது மூலமா 17,200 கோடி வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த மாசிவ் ஐபிஓ இந்த டாடா கேபிட்டல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இயர்லி ஜூலை, அதாவது ஜூலை 2nd to 4th வந்து இந்த கிரைசாக் லிமிடெட் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த கிரைசாக் கூட டீடைல் அனாலிசிஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபர்தரா நான் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராவல் ஃபுட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இவங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வந்து சர்வ் பண்றாங்க. இவங்களும் இந்த ஜூலை மந்த் 3ல ஓபன் ஆகி 7th வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ இதோட ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 2000 கோடி வரை இஷ்யூ பண்றாங்க. அண்ட் விக்ரம் சோலார் அரௌண்ட் 2000 crore வரை ஐபிஓல இஷ்யூ பண்ணலாம்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரஸ் ஹெல்த் கேர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனி. இவங்க வந்து 600 கோடி வரை இஷ்யூ பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸை பத்தின டீடைல் அனாலிசிஸ் எல்லாமே நான் ஒன்ஸ் ஐபிஓ கன்ஃபார்ம் ஆகி இஷ்யூ பண்ணும்போது நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஐபிஓஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்மெண்ட் சான்சஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதனால உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.